Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆன்டி ராக்கிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஆன்லைன்ல ஃபில் அப் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த ஆன்டி ராக்கிங்னா என்ன, இது எதுக்காக நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் அப் பண்றோம், இது ஃபில் அப் பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு புரியும், நீங்களே கூட இது வந்து பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்கிறத நபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அந்த ஒரு சோசியல் மீடியா பேஜை வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போவே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல இந்த ஆன்டி ராக்கிங்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஆன்டி ராக்கிங் அப்படிங்கிறது வந்து எங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா யூஜிசி. நீங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டி, இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க, நீங்க வந்து ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் ஒரு யூஜியோ இல்ல பிஜியோ நீங்க வந்து படிக்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த காலேஜ் அட்மிஷனுக்காக உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த ஆன்டி ராக்கிங் அன்னெக்சர் ஃபார்ம் உங்ககிட்ட வந்து அஃபிடவிட் வந்து கேட்பாங்க. அதாவது இது இந்த ஒரு ப்ராசஸ் வந்து முன்னாடியே வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்க தான் செய்யுது. பட் இப்போ இதுதான் இந்த கரண்ட் 2024 இயர்ல தான் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்லைனுக்கு வந்து மாறிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து பிஹெச்டி படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து எல்எல்பிக்கு படிக்க போறோமா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்க வேற ஏதாவது மாஸ்டர் டிகிரிக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு ஹையர் எஜுகேஷன் படிக்க போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன கேட்பாங்கன்னா அஃபிடவிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அந்த அஃபிடவிட் வந்து ஆன்டி ராக்கிங். இந்த ஆன்டி ராக்கிங் வந்து எதுக்காக நம்ம வந்து அஃபிடவிட் வந்து சப்மிட் பண்றோம் அப்படின்னா நீங்க காலேஜ் படிக்கும் போது உங்களை யாராவது ரேங்கிங் பண்றாங்க, இல்ல வந்து நீங்க யாராவது வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக தான் வந்து இந்த ஆன்டி ராக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யூஜிசி வந்து கொண்டு வந்தாங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் இந்த ஒரு அப்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஜியோவே வந்து பாத்தீங்கன்னா 2009 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஒரு பிடிஎஃப் ஜியோ லிங்க்கையும் நான் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்கேன், இதை நீங்க படிச்சு பாருங்க. இதுல உங்களுக்கு A to Z வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க எதுக்காக நம்ம வந்து இந்த ஆன்டி ராக்கிங் அன்னெக்சர் ஃபார்ம் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும், இது சப்மிட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறது இது வந்து கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே இது வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த விதத்துல இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வந்து நீங்க பிஏ எல்எல்பிக்கு வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயில் பண்ணிருக்காங்க. இந்த மெயில் தான் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெயில் வந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அஃபிடவிட் வந்து நீங்க ஆஃப்லைன்ல ஹார்ட் காப்பி நீங்க வந்து கொண்டு போய் காலேஜில் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இந்த வருஷத்துல இருந்து இதை வந்து கையில் எடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அஃபிடவிட் வந்து நீங்க நேரடியாக காலேஜில் போயிட்டு சப்மிட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்டி ராக்கிங் அந்த அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டடா உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு இருக்கும். ரொம்ப சிம்பிளா நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது எப்படி வந்து ஃபில் பண்றது அப்படிங்கிறது லைவ் ப்ராசஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். இது வந்து நீங்க எல்எல்பி படிக்கிறவங்க மட்டும் கிடையாது, நீங்க மற்ற காலேஜஸ்ல போயிட்டு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் அஃபிடவிட் கேட்கும்போது இந்த அன்னெக்சர் 7, 8, 9 இது மூணுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஆன்லைன்ல நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கான அந்த கைட்லைன்ஸ் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க, அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இல்ல நீங்க டைரக்டா உங்களுடைய கூகுள் ப்ரௌசர்ல போயிட்டு ஆன்டி ராக்கிங் அண்டர்டேக்கிங் ஃபார்ம்ங்கிறத கொடுத்தா கூட உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜுக்குள்ள வருவீங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் நேம் அப்படிங்கிறதுல உங்களுடைய லாஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எப்படி வந்து நேம் இருக்கோ, உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அது போல தான் அடுத்தடுத்து வரும். 10th அப்புறம் 12th டிகிரி காலேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அதனால 10th எப்படி நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே போல இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயில் ஐடி நீங்க கரெக்டா இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. மேல்னா மேல் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த சிட்டில இருக்கீங்களோ அந்த சிட்டி நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் அந்த இடத்துல கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து இந்தியன் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்து ஷோ ஆயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட் அண்ட் கார்டியனுடைய டிக்ளரேஷன் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய பேரண்டோட நேம் வந்து கொடுங்க, பேரண்டோட மொபைல் நம்பர் கொடுங்க, பேரண்டோட இமெயில் ஐடி வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் பேரண்டோட சிட்டி என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க, பேரண்ட் சிட்டி வந்து கொடுங்க. பேரண்ட் எந்த ஸ்டேட்ல இருக்காங்களோ அந்த ஸ்டேட் வந்து கொடுங்க. அதே மாதிரி பேரண்டோட அட்ரஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேனுவலா டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதேமே நீங்க இந்த இடத்துல வந்து மவுஸ் கர்சர் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும் பேஜ். அதை நீங்க கேரக்டர்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் காலேஜ் அண்ட் கோர்ஸ் டீடைல் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் இன் விச் காலேஜ் இஸ் பேஸ்டு அப்படிங்கறத கேட்கறாங்க. நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கறதுனால தமிழ்நாடு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம்.
காலேஜ் நேம் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து காலேஜ் நேம் நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜுமே இதில் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ் இல்லை அப்படின்னா அந்த காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி அதாவது யூஜிசி கிராண்ட் கமிஷனுக்கு கீழே வந்து இருக்காது அப்படிங்கிறது அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா காலேஜுமே இதில் வந்து இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் உட்பட இதில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்எல்பி வந்து படிக்க போறாங்க. அவங்களுக்காக தான் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எந்த காலேஜ் வந்து சீட் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களோ அந்த காலேஜ் நேம் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை அப்படின்னா மதுரைக்கு நேர இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மதுரை காலேஜுக்கான லிஸ்ட் வந்துடும். அந்த மதுரை காலேஜோடைய கோடு யூனிவர்சிட்டி கோடு நம்பர் என்ன அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே வந்து டிஃபால்ட்டா வந்து இந்த இடத்துல ஷோ ஆயிரும். இதை நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை. அப்படி கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா செலக்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஃபில் த ஃபாலோவிங் ஆஃப் த காலேஜ் டீடைல்ஸ் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல காலேஜோட டீடைல்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். காலேஜோட டைரக்டர் வந்து யாரு அப்படின்னா பிரைவேட் காலேஜில் டைரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து பிரின்சிபல் இருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் நேம் இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து என்டர் பண்ணிக்கலாம். அவங்களுடைய மொபைல் நம்பர் இருந்தால் என்டர் பண்ணுங்க. அப்படின்னா ஆஃபீஸ் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து செலக்ட் கோர்ஸ் நீங்க எந்த கோர்ஸ் வந்து பண்ண போறீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. நீங்க வந்து யூஜி அண்டர் கிராஜுவேட்னா அண்டர் கிராஜுவேட் கொடுங்க, போஸ்ட் கிராஜுவேட்னா போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறத கொடுங்க, இல்ல வந்து பிஹெச்டினா பிஹெச்டி அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் த கோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. உங்களுடைய கோர்ஸை நீங்க கரெக்டா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய கிளாஸ் நீங்க வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா இது வந்து கம்பல்சரியா கொடுக்க தேவையில்லை, விட்டுருங்க. ஏன்னா இது வந்து ஸ்டார் சிம்பிள் இந்த இடத்துல போடல. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கரண்ட் இயர் ஸ்டடிங் அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் தான் வந்து ஜாயின் பண்ண போறீங்க அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் இயர் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேட்குறாங்க. உங்க நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதாவது இந்த காலேஜுக்கு பக்கத்துல எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீங்க எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ் பக்கத்துல தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல காலேஜ் நிர்வாகத்துக்கிட்டே கேட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த இடத்துல அப்படியே மேனுவலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பஜார் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த யூஜிசி ரெகுலேஷன் அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனா படிக்கணும். எல்லாமே நீங்க வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா படிங்க. படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரீட் பண்ணிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்டி ரேகிங் பண்றதுல உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து தேவைப்படலாம். உங்களை யாராவது ரேங்கிங் பண்றாங்க அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். இல்லை நீங்க யாராவது நீங்க வந்து யாரும் பண்ண மாட்டீங்க, உங்களை யாராவது பண்ணாங்க அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு இமீடியட்டா நீங்க வந்து ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. இந்த ஆன்டி ரேக்கிங் வந்து யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு செக்ஷனே வந்து தனியா இருக்குது. ஐபி செக்ஷன் சம்திங் 323 நினைக்கிறேன். அந்த ஐபி செக்ஷனுக்கு கீழே வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். இதனால் இது வந்து நீங்க லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இது வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். 2 வருஷம் உங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. 10,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கான ஃபைன் அமௌண்ட் நீங்க வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதான் வந்து இந்த ஆன்டி ரேக்கிங் பண்றதுக்கு உண்டான அந்த விஷயத்த வந்து இதில் வந்து நீங்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே நீங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல கான்ஃபிடென்டியல் சர்வே அப்படிங்கிற இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேற யூ எவர் ரேங்கிங் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நீங்க எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இது ரெண்டுக்குமே நோன் கொடுங்க. நீங்க யாராவது வந்து ரேங்கிங் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க வந்து இதை எஸ்ன்னு கொடுக்கணும். இல்லை உங்களை யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க கொடுக்கணும். மோஸ்ட்லி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நோ அப்படின்னே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த ஃபோன் நம்பர் ஆஃப் த நேஷனல் ஆன்டி ரேக்கிங் ஹெல்ப்லைன். இப்போ மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படியே நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளவுதான் முடிஞ்சு. இதெல்லாமே பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் டஸ் ரேங்கிங் ஹேப்பன் இன் யுவர் காலேஜஸ் சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இடத்துல நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹவ் ரீசெக்டு எல்லாமே நான் வந்து ஒன்ஸ் வந்து கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து யூஜிசி கிராண்ட் கமிஷன் அதாவது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே நீங்க அந்த அஃபிடவிட் வந்து எப்படி காலேஜில் வந்து சப்மிட் பண்றீங்களோ அதே மாதிரி அஃபிடவிட் நீங்க டிஜிட்டலாக வந்து ஆன்லைன்ல வந்து சப்மிட் பண்றீங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த அஃபிடவிட் வந்து எங்க போகும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் இது வந்து போகும். நீங்க எந்த காலேஜுக்கு வந்து அனுப்பியிருக்கீங்களோ அந்த காலேஜோட யூனிவர்சிட்டிக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து அப்படியே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து போகும் அப்படிங்கிற நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, வெரிஃபை அண்டர் டேக்கிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தாலே உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரு அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடி இதை கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற நீங்க ஈஸியாவே இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இந்த ஆன்டி ரேக்கிங்கான
அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிடவிட் இந்த நோட்ரிக் பப்ளிகேட்னா வாங்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் வந்து இருக்கிறதுனால எல்லாமே ஆன்லைனுக்கு வந்து மாறிடுச்சு. ஆஃப்லைனை தாண்டி வந்து ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த ஸ்டாம்ப் பேப்பர் கூட நம்மளால வந்து பார்க்க முடியுதுல்ல, அதுக்கான இ ஸ்டாம்ப் சாஃப்ட்வேர்லாம் நமக்கு வந்து இ ஸ்டாம்ப் பிரிண்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. அது கூட நீ வரக்கூடிய ஃபியூச்சரில் நம்மளால வந்து அந்த ஸ்டாம்ப் பேப்பரை கூட நம்ம கண்ணில் வந்து பார்க்க முடியாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ₹20 ₹50க்கான அந்த ஸ்டாம்ப் பேப்பர் வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ மினிமம் ஸ்டார்டிங் வந்து ₹100 இருந்தால் நம்மளுக்கு வந்து இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த வருஷம் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போறாங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்ததுல ஃபில்அப் பண்ண உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இல்லை என்கிட்ட பெர்சனலா ஏதாச்சும் நீங்க வந்து டவுட்ஸ் கேட்கணும் இல்லை பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்க்கான டைரக்ட் டிஎம் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு நீங்க வந்து டிஎம் பண்ணுங்க. என்னுடைய ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்றேன். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.